இட்ஸ் வெனஸ்டே. 1 வீக் அப்புறமா ஆதி இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் அவனும் விரும்பி சாப்பிடுவான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி பேன் கேக் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். நான் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அது தீந்துருச்சுன்னா அப்பப்போ ஜாகரி பவுடரும் ஆட் பண்ணிப்பேன். பெங்களூரில் ஆஸ் யூஷுவல் வெதர் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்னால அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸும் வந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆதியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணியாச்சு. எனக்கும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாலில் அவ்வளோக்கா சன்லைட் வர்றதில்ல, அதனால அங்கே பிளான்ட்ஸ் எதுவுமே க்ரோ ஆக மாட்டேதுன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த ஸ்விக்கி வந்ததுலேருந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி தான் ப்ராப்பராக கடைக்கு போய் தேவையானது எல்லாமே வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. இந்த யோகர்ட் ஃபில்டர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள்.